வினோத் காம்ப்ளியோட சாதனைகள்னு பாத்தீங்கன்னா, வினோத் காம்ப்ளிக்கு 17 வயசு, சச்சின் டெண்டுல்கருக்கு 16 வயசு. இவங்க ரெண்டு பேரும் பள்ளி போட்டியில ரெண்டு பேரும் சேர்ந்து 664 ரன்கள் உலக சாதனை புரிஞ்சாங்க. இது என்னன்னா, இந்தியால இருக்க எல்லா பேப்பர்லயும் வந்த நியூஸ் தான். நீங்களும் படிச்சிருப்பீங்க. சச்சின் டெண்டுல்கர், சுனில் கவாஸ்கர், டிராவிட், வீரேந்திர சேவாக் இவங்கெல்லாம் டெஸ்ட்ல இருக்கிறத விட இவருடைய சராசரி பாத்தீங்கன்னா 54.2 சராசரி அப்பவே வச்சிருந்தாரு. அவருடைய ஆரம்ப கால சர்வதேச கிரிக்கெட் போட்டியில பாத்தீங்கன்னா வேகமா 1000 ரன்கள் எடுத்த வீரர். வேகம்னு சொல்ற விட அதிவேகமாக 1000 ரன்கள் எடுத்த வீரர்னு சொல்லலாம். கிரிக்கெட் வீரர்களே பாத்தீங்கன்னா பிறந்த நாள் அன்னைக்கு விளையாடி சாதனை செஞ்சவர்கள்னு பாத்தீங்கன்னா, அதாவது கிரிக்கெட்ல சதம் அடிச்சவர்கள்னு பாத்தீங்கன்னா வெகு சிலர் தான். இவர் 1993ல இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு போட்டியில அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு அவர் செஞ்சுரி போட்டாரு, 100 அடித்தாரு. வினோத் காம்ப்ளியோட சாதனைகள் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் உலகத்துல அவருடைய சாதனைகள் பல சாதனைகள் இருந்துச்சு. ஒரு லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாலும் சரி, ஒரு பவுலராகவும் போட்டு சிறந்த சாதனைகளை வச்சிருந்தாரு. ஆனா அவருடைய சாதனைகளை விட அவருடைய வாழ்க்கையில கான்ட்ரவர்சிகள் அதிகமா இருந்துச்சு. 2009ல சச்கா சாம்னான்னு ஒரு ரியாலிட்டி நிகழ்ச்சி, அதுல காம்ப்ளி டெண்டுல்கர் பத்தி நேரத்துல டெண்டுல்கர் உதவி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சச்சின் தனது 200வது ஆட்டத்தோட அந்த முடிவுல, அவருடைய ஓய்வு முடிவுல தனது உரையில வினோத் காம்ப்ளிய பத்தி சொல்லலேன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டாரு. பின்னால் என்னன்னா, அந்த ஓய்வு முடிஞ்சோன்னா பார்ட்டி வைப்பாங்க. சோ அந்த பார்ட்டிக்கு தன்னை அழைக்கல அப்படின்றது வினோத் காம்ப்ளி ரொம்பவே மனம் உடைஞ்சு பேசியிருந்தாரு. அது நிறைய ஒரு விவாத பொருளை உண்டாக்கிச்சு. 2015ல வினோத் காம்ப்ளியோட பணியாள் என்னன்னா சோனின்றவங்க, அவங்க என்னன்னா வினோத் காம்ப்ளி மேலையும் அவருடைய மனைவி மேலையும் குற்றச்சாட்டு சுமத்தினாங்க. அது எஃப்ஐஆரா பதிவு செய்யப்பட்டது. சோனி சார்சல் என்ன சொன்னாங்கன்னா, நான் என்னன்னா என்னைய கொடுமைப்படுத்தினாங்க, சம்பளம் கேட்டதுக்கு நாள் கதவை அடைச்சு கதவை அடைச்சிட்டாங்க, ஒரு ரூம்ல அறையில என்னை கதவை அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜூலை 2018ல பாடகர் அங்கித் திவாரியோட தந்தை குமார் திவாரிய ஒரு வணிக வளாகத்துல காம்ப்ளியும் அவருடைய மனைவியும் தாக்குனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. 27 பிப்ரவரி 2022ல அவரது குடியிருப்பு வாசல்ல என்னன்னா காவலாளிக்கும் மற்ற குடியிருப்பு வாசிகளுக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் தோணுது. சோ அது ஒரு பெரிய பிரச்சனை, கைகலப்பா உருவாகுது. 3 சட்டப்பிரிவு கீழ வினோத் காம்ப்ளி கைது செய்யப்படுறாரு. பின்னாடி ஜாமீன்ல விடப்படுறாரு. 3 பிப்ரவரி 2023 அன்று காம்ப்ளியோட 2வது மனைவி அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. குழந்தைகள் முன்னாடி குடிச்சிட்டு தன்னை தாக்கியதாக அவங்க சொல்றாங்க. வீட்டுல இருக்க சமையலற பொருளை எடுத்து என் மேல வீசினாங்க, பேட் எடுத்து என்னை அடிக்க வந்தாங்க, எல்லாமே குழந்தைகள் முன்னாடி நடந்துச்சு, என்ன தாக்குனாங்க அப்படின்றத சொன்னாங்க. போலீஸ் அத கவனமா விசாரிச்சுச்சு. வினோத் காம்ப்ளிக்கு 2 மனைவிகள். நோலா, இவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ரிசப்ஷன் இருந்தாங்க. 2வது ஒய்ஃப் ஆண்ட்ரியா பாத்தீங்கன்னா ஒரு மாடல். மும்பைல சார்ல்ஸ்ல பிறந்தாரு. 18 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டு குடும்பத்துலதான் வளர்ந்தாரு. அவருக்கு பணம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அவர் ஒரு காலகட்டத்துல பேட் வாங்குறதுக்காக திருடினதா அவரே சொல்லியிருக்காரு. தன்னுடைய சிறு வயதுல கிரிக்கெட் பயிற்சிக்காக கஞ்சூர் மார்க்கெட்ல இருந்து சிவாஜி பூங்கா வர லோக்கல் ட்ரெயின்ல நெரிசலான மக்கள் கொண்ட அந்த ட்ரெயின்ல எப்பயுமே அந்த பகுதி ஃபுல்லா எப்பயுமே நெரிசலா தான் இருக்கும். இவர் கிரிக்கெட் பயிற்சிக்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு போனாரு. வினோத் காம்ப்ளியோட சிறு வயது நண்பர் சச்சின், இவங்க 2 பேத்துக்கும் பயிற்சியாளர் ரமாகாந்த் தான்.
டெண்டுல்கர் வந்து டெஸ்ட்ல வந்து அறிமுகமாகிறாரு. காம்ப்ளி வந்து என்னன்னா அண்டர் 19 வயதுக்குட்பட்டவர்கள் பிரிவுல வந்து காம்ப்ளி வந்து செலக்ட் ஆகுறாரு. 1989 வந்து உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில வந்து விளையாடுறாரு. ரஞ்சி கோப்பை போட்டியில வந்து ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சு ரஞ்சி கோப்பையுடைய அவருடைய வாழ்க்கையை வந்து தொடங்குறாரு. 1991 வந்து இந்திய அணிக்காக வந்து தேர்வாகிறாரு. அவருடைய ஆரம்ப காலகட்டம் வந்து சிறப்பாவே இருந்துச்சு, மிக சிறப்பாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்தடுத்து 100 போட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வேவுக்கு எதிராக வந்து 227 ரன் வந்து எடுத்தாரு. அதுதான் அவருடைய அதிகபட்ச ஸ்கோர். 1993 வந்து அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து இங்கிலாந்துக்கு எதிராக வந்து 100 ரன் அடிச்சாரு. 1996 ஜிம்பாப்வேக்கு எதிராக 106 ரன் வந்து எடுத்தாரு. அவர் எடுத்த மேட்ச் எல்லாமே சிறப்பான மேட்சுகள். 1996 உலக கோப்பையில வந்து அவருடைய வீழ்ச்சிகள் வந்து ஆரம்பமாச்சு. ஸ்ரீலங்கா உடனான போட்டியில வந்து தோல்வியின் போது வந்து அவர் கண்ணீரோடு பெவிலியன் திரும்புறாரு. அத வந்து எல்லாருமே வந்து பார்த்திருப்போம். அந்த இதுல இருந்துதான் அவருடைய தோல்வி வந்து ஆரம்பமாச்சு. அவர் 24வது வயதுல தன்னுடைய கடைசி டெஸ்ட் போட்டிய நியூசிலாந்துக்கு எதிராக வந்து விளையாடுறாரு. 1995ஆம் ஆண்டு. அவர் வந்து ஒன் டே போட்டியில வந்து 24 அக்டோபர் 2000 அன்னைக்கு வந்து ஒரு நாள் போட்டியில வந்து இலங்கைக்கு எதிராக வந்து தன்னுடைய கடைசி ஒரு நாள் போட்டியில விளையாடுறாரு. வினோத் காம்ப்ளி தன்னுடைய வாழ்க்கையில வந்து 2 ஹிந்தி படத்திலையும் ஒரு கன்னட படத்திலையும் நடிச்சிருக்காரு. சில டிவி சீரியல்லையும் பண்ணியிருக்காரு, சில இதுல கெஸ்ட் ரோலாவும் பண்ணியிருக்காரு. பிக் பாஸ்லயும் வந்து அவர் வந்து ஒரு போட்டியாளரா வந்து போயிருக்காரு. இன்னொரு ஸ்டேஜ்ல சிறப்பு விருந்தினராகவும் போயிருக்காரு. 2009ஆம் ஆண்டு லோக் பாரதின்னு சொல்லி ஒரு கட்சியில வந்து சேர்றாரு. அதனுடைய துணை தலைவரா வந்து நியமிக்கப்படுறாரு. போட்டியில பங்கெடுக்கிறாரு. தேர்தல்ல வந்து தோல்வி அடைகிறாரு. 15 ஆகஸ்ட் 2009ஆம் ஆண்டு வினோத் காம்ப்ளி வந்து கேல் பாரதி கிரிக்கெட் அகாடமின்ற ஒரு அகாடமியை வந்து தொடங்குறாரு. அதே ஆண்டுலதான் பிக் பாஸ் போட்டியிலையும் அவர் வந்து பங்கேற்றாரு. 2010 வினோத் காம்ப்ளி வந்து கிறிஸ்துவரா வந்து மாறுறாரு. 2011 வந்து அண்ணா ஹசேராவோட ஊழலுக்கு எதிரான பிரச்சாரத்தை வந்து அவர் வந்து ஆதரிக்கிறாரு. நவம்பர் 29, 2013ஆம் ஆண்டு வந்து வினோத் காம்ப்ளி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கப்ப அவருக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டு இமிடியேட்டா காரை நிறுத்துறாரு. உடனே வந்து பக்கத்துல இருக்கவங்க ஹெல்ப் பண்ணி வந்து மும்பை லீலாவதி மருத்துவமனையில அவர் வந்து அவசர சிகிச்சை பிரிவுல வந்து சேர்க்கப்படுறாரு. 27 டிசம்பர் 2016ஆம் ஆண்டு பிஜேபி எம்பி டாக்டர் உடித். சோ அவர் வந்து என்னன்னா வினோத் காம்ப்ளி ஒரு தலித், அதனாலதான் அவர் வந்து அவரை வந்து சேர்க்கல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டை ஒரு ட்வீட்டை வந்து போடுறாரு. பின்னாடி வந்து அதை வந்து திரும்ப பெற்றார். பிப்ரவரி 2017ஆம் ஆண்டு வினோத் காம்ப்ளி வந்து மகாராஷ்டிரா முதல்வர், அது அப்போதைய மகாராஷ்டிரா முதல்வரை வந்து சந்திக்கிறாரு. சந்திச்சு வந்து பேசுறாரு. கிராமப்புறங்கள்ல வந்து விளையாட்டு மேம்பாட்டுக்காக சில விஷயங்கள் பேசினாரு. பிஜேபியில சேர போறாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. வினோத் காம்ப்ளியோட உடல் வந்து பாத்தீங்கன்னா காலம் செல்ல செல்ல அவருடைய உடல் வந்து நலிவடைஞ்சிச்சு. சோசியல் மீடியால அவர் வந்து அசைஞ்சு நடக்க முடியாம சிரமப்படுறதும் தூக்குறதையும் நம்ம எல்லாருமே வந்து வீடியோல பார்த்திருப்போம். பிற்காலங்கள்ல வந்து சமீபத்துல வந்து அவருடைய கோச் பயிற்சியாளருடைய நினைவு நாள்ல வந்து வினோத் காம்ப்ளி உட்கார்ந்துருக்கோம். டெண்டுல்கர் வந்து அவரை வந்து கட்டிப்பிடிக்கிறதும் வினோத் காம்ப்ளி அழுகுறதும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். அவருக்கு ஏற்பட்ட காயங்கள், அவருடைய நடத்தைகள், அவருடைய செயல்பாடுகள் தான் சொல்லணும். உலக புகழ் பெற வேண்டிய ஒருத்தர் எதிர்பாராம பின்னடைவை சந்திச்சாருன்னு சொல்றது இவருக்கு வந்து பொருத்தமா இருக்கும். இவருடைய நடத்தை சரியில்லை அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. உடலாலும் மனதாலும் பொருளாதார வளத்தாலும் வினோத் காம்ப்ளி தன்னுடைய வாழ்க்கையில காலம் செல்ல செல்ல சரிஞ்சுக்கிட்டே வந்தாரு. சரிவை தான் சந்திச்சாரு. சோ 1983ஆம் ஆண்டு உலக கோப்பை வென்ற கபில்தேவ் அணி வந்து வினோத் காம்ப்ளிக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு வந்து முன் வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்.
அதுக்கு வந்து ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காங்க. வினோத் காம்ப்ளி வந்து என்னன்னா குடிக்காம இருக்கணும். அவருக்கு வந்து என்னன்னா அந்த குடிக்காம இருக்கிறதுக்கு அந்த மறு சிகிச்சைன்னு சொல்லுவாங்கல்ல, அங்க போய் வந்து அப்புறம் விடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதற்கான செலவு எல்லாமே வந்து ஏத்துக்கிறோம். எல்லா விஷயங்களும் சொல்லப்படுது. காம்ப்ளியோட சொந்த வாழ்க்கை வந்து என்னன்னா ட்ரிங்க்ஸ் 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 ஒரு ஒரு தனிமை. 1983 வந்து உலக கோப்பை வென்ற அணி வந்து என்னன்னா வினோத் காம்ப்ளிக்கு பக்கபலமா சில உதவிகள் வந்து செய்யுது. பிசிசிஐ வந்து என்னன்னா அவருக்கு வந்து இந்த ரிட்டையர்டு பென்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த கிரிக்கெட்ல முன்னாள் கிரிக்கெட் வீரர்களுக்கு உதவி ஒரு மாசம் வந்து 30,000 ரூபாய் வருது. சோ அது வந்து என்னன்னா அவருக்கு வந்து பத்தாது. சோ அதுதான் உண்மையும் கூட. முன்னாள் வீரர் வந்து பல்வீந்தர் சிங் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொன்னாரு. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், நம்ம வந்து வினோத் காம்ப்ளிக்கு உதவுவோம். வினோத் காம்ப்ளியோட எல்லா அவருடைய அந்த குடிக்காம இருக்கிறதுக்கு சில மறுவாழ்வு மையத்துல அவர் போகட்டும், அதுக்கான எல்லா செலவுகளையும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா என்னன்னா வினோத் காம்ப்ளிய பத்தி வந்து முதல் தர நடுவர் கிரிக்கெட் அவர் வந்து மார்கஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, வினோத் காம்ப்ளிய வந்து என்னன்னா அவருக்கு வந்து இந்த பிரச்சனை மட்டும் இல்ல, அவருக்கு உடல் அளவில் வந்து பல பிரச்சனைகள் வந்து மருத்துவ பிரச்சனைகள் உள்ளது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் இது முறை வந்து மறுவாழ்வு சிகிச்சை மையம் வந்து வினோத் காம்ப்ளி வந்து 14 முறை வந்து போயிட்டு வந்திருக்காரு. நாங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 முறைக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. பயன் இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, கபில் தேவ் உதவியால வினோத் காம்ப்ளி மீண்டும் வருவாருன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. வினோத் காம்ப்ளிய போல வந்து தற்போது வளர்ந்து வர்ற ஒரு கிரிக்கெட் வீரர், அதாவது இவர் வந்து இளம் வயது விக்கெட் கீப்பர் பிருத்திவி ஷா. இவர் வந்து என்னன்னா சமயத்துல 2020 மேட்ச்ல வந்து யாருமே எடுக்கல. அவர் வந்து நல்ல ஸ்கோர் தான் வச்சிருக்காரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஏன் எடுக்கலன்னா வந்து ஒரு ஒழுக்கம் இல்ல, ஒரு நன்னடத்தை இல்ல, யார் சொல்றதையும் பெருசா கேட்கறது இல்ல. கரெக்டான அந்த நம்ம ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுவோம்ல, சோ இப்போ ஒரு கிரிக்கெட் ஒரு வீரர்னா என்னன்னா அப்ப அந்த கிரிக்கெட்டுக்கான பயிற்சிக்கு கரெக்டா வரணும். சோ அப்படி வரல. சோ குறைச்ச வயசுலயே வந்து அதிக அளவு மணி வந்துருச்சு, ஒரு ஆணவம் வந்துருச்சு. அப்படின்றதுனால அவர் தன்னுடைய இடத்தை தக்க வைக்க முடியாம யாருமே வாங்க முடியாத நிலையில வந்து இருக்காரு. வினோத் காம்ப்ளி மாறி தான் இவர் வந்து வர போறாரு. அதாவது இந்த மாதிரி வந்து வினோத் காம்ப்ளி அதாவது குடிக்க அடிமை ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பிரித்தி ஷா மேலேயும் வந்து சில கிரிக்கெட் வீரர்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க.